ஸோ ஒரு தடவையும் அந்த கெட்டி மேளம் அப்படின்னு அவங்க சொல்கிறப்போ அன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆன மாதிரியே அந்த ஃபீல் எனக்கு இன்னும் இருக்குது. மாலை மாற்றினாள் அப்படின்னு சொல்லி அவங்க வாசிக்க ஆரம்பிச்சதுமே ஒரு 80 வயசு மாமா கூட அந்த பொண்ணை தூக்கிடுவாரு சார். நிறைய ரீல்ஸ் பண்ணியாமா நினைச்சேன். ஏன்னா அவ்வளவு பக்கமா மேட்ச் பண்ணுது, வாசிக்கிறவர் கூட அவ்வளவு சாகிக்கல. அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். தமிழிசையினுடைய மகுடமாக இருக்கக்கூடிய ஒரு இசை நாதஸ்வரம். டி.என். ராஜரத்னம் பிள்ளை அவர்கள், காரக்குறிச்சி அருணாசலம் அவர்கள், மௌலானா அவர்கள், இப்படி ஒரு பெரிய இது போக நிறைய பேர் இருக்கிறார்கள். தமிழ் திரை இசை கலைஞர்கள் பல பேரும் தொடர்ச்சியாக நாதஸ்வரத்தை உள்ள கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஒரு நாதஸ்வர இசையை கேட்கிற போது உங்களுக்குள் ஏற்படக்கூடிய உணர்வு என்ன? பல இருக்குதே, எதை சொல்றது? ஒரு பயம் கலந்த சந்தோஷம் சார். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட மேரேஜ் அப்போ நான் பக்கத்துல இருந்து பார்க்குறப்போ ஒரு மாதிரி பதட்டம், ஆனால் அதை என்ஜாயும் பண்ணேன். ஏன்னா கல்யாணத்தோட என்ஜாய்மெண்ட்டு. ஸோ ஒரு தடவையும் அந்த கெட்டி மேளம் அப்படின்னு அவங்க சொல்கிறப்போ இன்னும் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆன மாதிரியே அந்த ஃபீல் எனக்கு இன்னும் இருக்கு. எடுத்தோடனே அற்புதமா ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க வாயிலே கெட்டி மேல சொல்லுங்க, கெட்டி மேல வாசிக்கிட்டோம். கெட்டி மேளம் ஏன் கல்யாணம் ஞாபகம் வந்துருச்சு. என்னடா வெக்கமா? இப்போ கல்யாண வீட்டுக்குள்ள முதல்ல நடக்கிற நிகழ்ச்சியை மாலை மாத்துறது தான். ஸோ அந்த மாலை மாற்றினாள் அப்படின்னு சொல்லி அவங்க வாசிக்க ஆரம்பிச்சதுமே ஒரு 80 வயசு மாமா கூட அந்த பொண்ணை தூக்கிடுவாரு சார். இப்போ அவங்க வாசிக்கும் போதும் நமக்கே அறியாமல் எனக்கு இப்போ கண்ணு கலங்குச்சு. அது நமக்கு தெரியாது, ஒரு மாதிரி ஹெவியாக ஃபீல் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும் சார். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு வெட்ட வெளியில் அவங்க வாசிக்கிறாங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல். இப்போ நான் ஒரு மியூசிஷியன், நான் பாடும்போது ஸ்டேஜ் இருக்கு, ஐயோ பயந்து பாடுறோமோ, அப்படி கரெக்டாக இருக்கா, இது செய்யுது அது செய்யுதான்னு. ஆனால் அவங்க அந்த சுதந்திரம் நம்மளுக்கு இல்லாமல் போச்சு, நம்ம மியூசிக்கில் இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நான். நீ அப்படி வரியா? நம்மளுக்கு சின்ன வயசுலலாம் கேட்கும்போது பயமாக தான் இருக்கும், இவ்வளோ லவுடாக இருக்கேன். ஆனால் இப்போல்லாம் எங்கேயாவது கேட்டால் கூட அது ரொம்ப ஒரு டிவைன் ஃபீல். திருவிழா டைமாகவே இருக்காது, ஆனாலும் திருவிழாலாம் வராதா, இதெல்லாம் மறுபடியும் ப்ராப்பராக நாதஸ்வர செலிப்ரேஷன் மூட் அது கொண்டு வந்துரும். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். சார் இது ஒரு கோரை புல்லுல தயார் பண்றது தான், ஆத்தங்கரையில விளையிறது தான். அது அதை அறுத்துட்டு அதை ரெடி பண்ணி அதை பதப்படுத்தி செய்யறது. இவ்வளவு இருக்கே, இதுல நிறைய இருக்கு இல்லையா? இதனுடைய பேர் என்ன ஆக்சுவலா? சீவாலி சார். நோட் பண்ணுங்கப்பா. இதெல்லாம் சும்மா ஒண்ணு போனா யூஸ் பண்றா இல்ல ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு சத்தங்கள் அது மாதிரி எதுவும் கணக்கு இருக்கு? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சத்தமும் இருக்கு. இது 2.5 கட்டை. பின்றாம்பா. இப்போ எத்தனை வகை நாதஸ்வரம் இருக்கு? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். இது 3/4 கட்டை சுதி, ஒரு கட்டை சுதிக்கும் கம்மியான சுதி. இது நாதஸ்வரம். இது 1.5 கட்டை, இது 2, இது 3 சுதி, இது 4. ஓ, இது 4, 5. அதாவது சைஸ் சின்னது ஆக ஆக ஸ்ருதி ஜாஸ்தியா. சத்தம் நம்ம போடக்கூடாது, அதுல இருந்து சவுண்ட் வரணும். நீ ஒரு கலுசர், இவங்க டார்ச்சர் பார்த்தாலும் ஓன் டார்ச்சர் வேற. நிறைய ரீல்ஸ் பண்ணியாமா? கரெக்டா கட்டுப்பிட்டா? அவ்வளவு பக்கமா மேட்ச் பண்ணுது, வாசிக்கிறவர் கூட அவ்வளவு சாகிக்கல. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. இது போதும், பெருசா கொடுப்போம். ஓகே, ட்ரை பண்ணுங்கம்மா. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஆஹா, அதாவது இசை இல்ல, சத்தம் வர வைக்கிறதே சாதனை தான் போட்டு. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ரீல்ஸ் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு நீங்கள் மெய்சிலித்து போகிற ஒரு இசை.
அந்த தில்லானா மோனம்பால்ல காப்பி ராகத்தில் அமைஞ்ச தில்லானா ஒன்று இருக்கு பாருங்க, அது ரொம்ப லைக் பண்ணி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக எனக்கு ரசிகர் கூட்டமே இருக்குங்க சார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அப்போ வாசிங்க. பாடு பாடி தொலையும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சிவாஜி கணேசன் சார் வந்து ஒரு பெரிய பேலஸ்ல போய் வாசிக்க போவாங்க. பட் அங்க வெஸ்டர்ன் மியூசிக் இருக்கனால வாசிக்க மாட்டேன்னு வெளியில வந்துட்டு நம்மளோட காமன் பீப்புளுக்காக வெளியில நின்று ஒரு ஓப்பன் இதுல வாசிக்கும் போது கூட எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி? ஆக்சுவலா அவர் வெளியில வந்து ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் தானே வாசிப்பாரு. கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு வெஸ்டர்ன் ஜான்ரா பண்ணிருப்பாரு. அது யாருக்காவது தெரியுமா? நம்ம பசங்க பாஞ்சுல அடிச்சாங்க. நீங்கள் வாசிப்பதிலோ கேட்பதிலோ மெய்சிலிர்த்து போகும் ஒரு இசை. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இப்போ தில்லானாம்பாள் நீங்கள் கேட்டவுடனே அவருடைய சிஷ்யன் தான் நான். சேதுராமன் பொன்னுசாமியுடைய சிஷ்யன் நான். நீங்களா? அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது, என்னுடைய குருநாதர் பிடிச்சது என்னென்னா, இந்த நலந்தானா படத்தில் கண்பட்ட பார்வையில் புண்பட்டதோ நெஞ்சு, அந்த நேரத்தில் அந்த நாசலத்தில் அவர் வாசிப்பார். அந்த ஒரு உயிர் சக்தியும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி, நெஞ்சை தொட்டு பின்னிக்கொண்ட கண்ணன் ஓரம் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. ரொம்ப பிரமாதம். தமிழ் சினிமாக்கள்ல நீங்க பார்த்த வரையும் இந்த பாடலில் ரொம்ப அருமையாக நாதஸ்வரத்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப ரசிச்சேன் அதை. அப்படிங்கிறத உங்களுக்கு எது நினைவூட்டல் இருக்கிறது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மஜ்னு அது ஒரு இன்டர்லூட் வரும். முதல் கனவே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. சத்யா இன்னி பெடல் எடுத்துட்டோம்ல. ராஜா சார் வந்து கரகாட்டக்காரன் படத்துல ஊரு விட்டு ஊரு வந்த சாங் தவில்ல இருந்து ஆரம்பிக்கும். டிங் டக் டிங் டக் டிங் டக் டிங் டக் ட்ரம்ஸ் ஒண்ணே ஜிக் 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 ஜிக். கண்டு கொண்டேன் அஜித் மூவி சார் படம் சார். அதுல வந்து சந்தன தென்றலை ஜன்னல்கள் சந்தி என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்டு டேய். டேய் என்ன நீ நல்லா திங்க் பண்றா. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இளையராஜா சாரோட 1000வது படத்துல வந்து தாரத்தப்பட்டை, அந்த பாட்டோட தீம் சாங் ரொம்ப அற்புதமா இருக்கும். வதன வதன வத்தி வடி வேலரே ஏவசிய மருந்து வைக்கவா, அதுல அவர்தான் வாசிதேவா. வெரி குட் கலக்குங்க சார் கலக்குங்க. தக்கின தக்கின தக்க தத்தீம் தத்தாம் தக்கிட்ட தக்கனு தக்கத்தாம் வதன
என்ன வத்தி வட்டி பேலற ஏவசிய மருந்து வைக்கவா புல்லாத பயபக்தி கொண்டேனடா என்னோட சுய புத்தி சொன்னேனடா சொன்னாலும் புரியாதுடா தக்கிட்ட போட தருகிறதோ நாதஸ்வர கலைஞருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. மங்கள வாத்திய கலைஞர்களை மக்கள் எந்த வகையில பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேரம் பேசுறாங்க. கரையும் பேசலாமா? ரொம்ப கேவலமா இருக்கு. அவர்களுடைய வருமானமாக இருக்கட்டும், அவர்களுடைய மரியாதையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு திருமணம் அப்படின்னு வரும்போது அந்த நிகழ்ச்சியில வந்து கலைஞர்கள் வந்து வாசிக்கக்கூடிய உட்காரும் இடம் கூட வந்து அவங்களுக்கு சரியான நிலையில இருக்காது. அப்படியா செய்து? நம்ம சங்கீதம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் சார் போயிட்டு இருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரு வருஷம் 6 மாசத்துல நாசனம் வாசிச்சுட்டு கச்சேரி வாசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல கச்சேரி, நல்லா வாசிக்கிறவங்கலாம் ரொம்ப தாழ்மையான நிலைமை தான் போயிட்டு இருக்காங்க. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஒரு கல்யாண வீட்டில் நாங்கள் போகிறோம்னாலே மற்ற இசைக்கலைஞர்கள் வராங்கன்னா நாங்கள் நிறுத்திக்குவோம், அவங்க ரெடி பண்ணுற வேலை நிறுத்திக்குவோம், திரும்ப நாங்கள் ஆரம்பிப்போம். மைக்கு வச்சுட்டு அவங்கவுங்க ஒரு சவுண்டு வச்சுட்டு இருப்பாங்க, ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்கும். இதே நாங்கள் நாதஸ்வரத்துக்கு மைக்கு வச்சுட்டு நாங்கள் ஒரு இடத்துல வாசிக்கிறோம் கல்யாண மண்டபத்தில், கொஞ்சம் சவுண்டு குறைங்க. மாட்டிக்கிட்டியா? துவச்ச கையோட வந்தேன். நீ இப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் கோயில்ல. மண்டபத்துலையும் சார் ஸ்டேஜ் வந்து மண்டபத்துக்கு பின்னாடி போட்டுருவாங்க சார். முன்னாடி எல்லாம் சேர்லாம் உட்காந்து எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துட்டு இருப்பாங்க, பின்னாடி சேர் ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. நாங்கள் பின்னாடி உட்காரதே தெரியாதுங்க, நாதஸ்வர கச்சேரிகள் நடக்கிறதே தெரியாது. அவங்க வந்து லாஸ்ட்டாக முடியும் போது பணம் கொடுக்கும்போது நீங்கள் என்ன வாசிங்க நான் பார்க்கவே இல்லையே. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். எந்த மரியாதையெல்லாம் உங்களுக்கு தரப்படுவது இல்லை, இதை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கிளைம் பண்ணுங்க. வாசிங்கன்னு சொல்லாம ஊதுங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து வாசிக்கிறது. எல்லாத்துக்கும் இப்போ அதிகமாக போகும், அது வேற விஷயம். நம்ம நாதஸ்வரம் தவுள்னு வரும்போது நம்ம கேட்குற அமௌண்ட் நமக்கு கிடைக்காது. அடே பேயில போமா. அவன் டான்ஸ் ஆடுற மாதிரி ஏதோ நல்லா அருமையான குத்து சாங்ஸாக போடுங்க. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஒரு சில சாங்கெல்லாம் வந்து நாதஸ்வரத்தில் வாசிக்கவே முடியாது, அந்த சாங்கை அவங்க கேட்பாங்க வாசிக்க சொல்லி. வாசிக்க முடியாது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அது பொருந்தாது. அதை வாசிக்க சொன்னால் நாங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பேர் என்ன தெரியுமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.